வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் 2 வீடியோக்களை வெளியிட்டு டிவிகே கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதல் வீடியோ என்ன தெரியுமா? காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி கிளாஸ் ரூமுக்கு 20க்கும் மேற்பட்ட டிவிகே தொண்டர்கள் டிவிகே நிர்வாகிகள் விஜயுடைய ஃபோட்டோவை கிளாஸ் ரூமில் மாட்டி அதை ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளில் ப்ராப்பரான கட்டிட வசதி கூட இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு இருக்குது. ஆனால் டிவிகேவுடைய நிர்வாகிகள் கிளாஸுக்கு போய் இது மாதிரி அவங்க நடந்துக்கிறது மேலும் கவலையை ஏற்படுத்துது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. ஆளுங்கட்சி என்பதற்காக அரசு பள்ளிகளில் சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதை சிஎம் விஜயே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த பதிவுக்கு 2 டிவிகே சப்போர்ட்டர்ஸு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. மொரட்டு டிவிகே சப்போர்ட்டர், டிவிகே எது பண்ணாலும் கரெக்டு, யாருமே டிவிகேவுக்கு எதிராக ஒரு பதிவு போடக்கூடாது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு டிவிகே சப்போர்ட்டர் அண்ணாமலையை திட்டிருக்காரு. காலையிலேயே கவர்மெண்ட்டுக்கு எதிராக பதிவு போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அண்ணாமலையை திட்டிருக்காரு இந்த பதிவு போட்டதுக்கு. இன்னொரு டிவிகே சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நியூட்ரலாக இருக்கிறவர், தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்டு அப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு டிவிகே சப்போர்ட்டர் எக்ஸ் வலைதளத்தில் செஞ்சது தப்பு தானே, திட்டு வாங்கட்டும், அதுக்கெல்லாம் ஏன் முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நேற்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக சில விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா சாட்டையால் தங்களை தாங்களே அடிச்சுக்கிட்டு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க, நியாயம் கேட்டிருக்காங்க. இது அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. பின்னணி என்ன தெரியுமா? டிவிக்கு தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லியிருந்தாங்க? 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்க கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்கியிருப்பாங்களே, அவங்க வாங்கின பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுடைய பயிர்க்கடன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சு பயிர்க்கடன் வாங்கினவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படிங்கிறது வாக்குறுதி. ஆனால் நிறைவேற்றினது என்ன? 75,000 வரைக்கும் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுமையாக தள்ளுபடின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போது மேக்ஸிமம் 75,000 தான் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு விவசாயிகள் நேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னொரு விஷயத்தை ரீகால் பண்ணியிருக்காரு. இதே நாள் 1970 மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து அப்போ விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்களாம். இதே நாள் 1970 அப்போது காவல்துறை என்ன பண்ணியிருக்கு? துப்பாக்கியில் சுட்டிருக்கு. துப்பாக்கி சூடு நடத்தினதில் 3 விவசாயிகள் உயிர் தியாகம் பண்ணாங்க. எப்போ? 1970. அதே நாளான இன்னைக்கு விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக அவங்களே வேதனைப்படுத்திக்கிறத பார்க்கும்போது கவலையாக இருக்குது. விவசாயிகளுடைய நிலை எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கே அப்படின்னு கவலை கொடுக்குது எனக்கு. அதனால் கவர்மெண்ட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது முதல் கடமை அவங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுடைய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யுங்க, தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு. அண்ணாமலையுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சும்மா கண்மூடித்தனமாக எதையும் ஆதரிக்கவும் மாட்டாரு, எதிர்க்கவும் மாட்டாரு. அவருடைய எதிர்ப்பில் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய ஃபீட்பேக்ஸை கேட்க முடியுது. இது அவருடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.